அனைவருக்கும் இனிய வணக்கம் நேர்களே, நண்பர்களே, மக்களே. புகார்பட்டி நிகழ்ச்சிக்கு அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய பகுதி சார்ந்த புகார்களும் உங்களுடைய தனிப்பட்ட புகார்களும் உங்களுடைய பொது பிரச்சனைகளும் எங்களுக்கு தொலைபேசியின் மூலம் தெரியப்படுத்தலாம். புகார்பட்டி நிகழ்ச்சிக்கு தெரியப்படுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கமன்கள் 0442231361 என்கின்ற தொலைபேசி இலக்கங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய புகார்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி வரை உங்களுக்கு தொலைபேசியில் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய புகார்களை எங்களுக்கு கடிதம் மூலமாக தெரியப்படுத்தலாம். தெரியப்படுத்த வேண்டிய முகவரி ராஜ் நியூஸ், புகார்பட்டி, நம்பர் 32, போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 6,18,000 மட்டுமின்றி திரையிலும் நம்முடைய முகவரி தோன்றிக் கொண்டிருக்கிறது. அதை குறித்து வைத்துக்கொண்டு எங்களுக்கு கடிதம் மூலமாக எழுதி அனுப்பலாம். இன்றைக்கும் சிலர் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அதை பார்ப்பதற்கும் நேரில் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளை பார்ப்பதற்கு முன்பதாக நம்முடைய அரங்கத்திற்கு நேர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக சட்ட ஆலோசகர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு மணி கங்காதரன் அவர்கள் வந்திருக்கிறார். வரவேற்கிறோம். வணக்கம் சார். அடுத்தபடியாக சமூக ஆர்வலரும் மக்கள் சேவை தேடல் மக்கள் சேவை அமைப்பினுடைய மாநில தலைவருமான திரு புருஷோத்தமன் வழக்கறிஞர் அவர்கள் வரவேற்கிறோம். வணக்கம் சார். முதலாவது உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். நன்றி. அதாவது நீங்கள் செஞ்சுட்டு வந்த இந்த காலை திட்ட பணிகளை இன்றைக்கு அரசாங்கம் எடுத்து அமுதக்கரம் அப்படின்ற அடிப்படையில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார். அவர் உங்களுக்கு நெருங்கிய நண்பர் கூட. அவர் நண்பரை தாண்டி நண்பர் ஒரு ஒரு அரசியல், ஒரு நெருங்கிய அரசியல்வாதி என்று சொல்லிக்கொள்ளலாம். இந்த திட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக உங்கள்கிட்ட எதுவும் ஆலோசனை கேட்டாங்களா? அந்த மாதிரி அவர் இப்போ எப்பவுமே களத்தில் ஏதாவது மக்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணுன்றது மட்டும்தான் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாரு. எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்குலாம் எப்பவுமே என்ன சொல்லுவாருன்னா, நீங்கள் போய் மக்களுக்கு வேலை செய்யுங்க, மக்களுக்கு என்ன குறையோ அதை செய்யுங்க, மக்களுக்கு என்ன தேவையோ அதை பாருங்கன்னு சொல்லி ஃபீல்டில் ஒர்க் பண்ண சொல்லி கற்றுக் கொடுப்பாரு. நாங்கள் இந்த திட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முக்கிய ஊண்டுகோலாக இருந்தது அவர் தான். இது பண்ணாலுமே தொடர்ந்து பண்ணுங்க, தொடர்ச்சியாக பண்ணுங்க. நீங்கள் எப்போ ஆரம்பிச்சிங்க இந்த திட்டம்? நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம் சார். அதாவது ஒரு காலை உணவு திட்டம் 1.5 வருஷமாக பண்ணுறீங்க. அந்த ஆரம்பிக்கிறப்ப ஏதாவது ஒரு நல்ல நாளில் இல்லை ஏதாவது ஒரு நினைவாக இருக்கக்கூடிய ஒரு நாளில் ஆரம்பிச்சோம். அவருடைய பிறந்தநாளுக்கு ஆரம்பிச்சோம் சார். ஓ, சேகர் பாபு எழும்பூரில் அவருடைய பிறந்தநாள் 10/10 அவருடைய பிறந்தநாளுக்கு ஆரம்பிச்சிருந்தோம் சார். சரி. ஆனால் வண்ணாரப்பேட்டையில் காலை உணவு இந்த திட்டத்தை மகேஷ் பிரசன்னா அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு 1.5 வருஷமாகவே பண்ணிட்டு வந்தாங்க. அது அடிக்கடி அவர் பார்ப்பாங்க. ரெண்டாவது, எங்களுக்கு இந்த விஷயங்களை பண்ணுன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருந்தது அமைச்சர் சேகர் பாபு அண்ணாங்க தான். ஸோ அது இன்னைக்கு சென்னை கிழக்கு மாவட்டத்துக்கு ஃபுல்லாமே பண்ணும்போது 1000 பேருக்குன்னும் போது அது இன்னும் ரொம்ப பெரிய பேரானந்தமும் சந்தோஷமும் நிறைய இருந்துச்சு எங்களுக்கு. அதாவது மனிதனுக்கு போதும் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த உணவு மட்டும்தான். அதை தாண்டி மற்றெல்லாம் அதுலேயும் அவர் அதில் சிறப்பாக நம்ம என்ன பார்க்குறது, இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக சாப்பாடு ஏதோ போடுறோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் வெரைட்டியாக ஒரு நாளைக்கு ஒரு உணவுன்னு சொல்லி பொங்கல், கேசரி, அடுத்த நாள் பூரி, தோசை, அந்த மாதிரி மக்களுக்கு என்ன அறுசுவையாக கொடுக்கணும், சுவையாக எப்படி அவங்க சாப்பிடணுன்றத வெளிப்படுத்தும் வகையிலையும் மக்கள் மேலே இருக்கிற அந்த ஒரு அக்கறையை காட்டுற வகையிலுமே அந்த ஒரு திட்டம் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் போட்டுவது இன்றைக்கு விருட்சமாக இருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்முடைய முதல் அழைப்பாளர். வணக்கம், ராஜ் நியூஸ் புகார்பட்டி. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? பேசலாம் சார். வணக்கம் சார். இங்கே கரூர் மாவட்டம் ஈஸ்வரன் பேசுறேங்க. கரூர் மாவட்டம் ஈஸ்வரன், கொஞ்சம் சத்தமா பேசலாம். உங்களுடைய புகார் விவரம் என்ன? சார் ஒன்றும் இல்லைங்க சார். இப்போ எங்க ஊர்ல ராயனூருங்க சார். சரி. கரூர் டு ஈஸ்வரத்தம் ரோடுங்க அது. அதுல சில கடைக்காரங்க எல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி தார் ரோடு வரலும் அவங்களோட கடை வியாபார பொருளை வச்சிருக்காங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம போக்குவரத்துக்கு இடையூறா, பஸ் இந்த மாதிரி ஆட்டோ இந்த மாதிரி போறதுக்கு இடையூறா இருக்கு. அதுல காலை நேரத்துல எல்லாம் ரொம்ப டிராபிக் ஆயிருக்குங்க. இப்ப எந்த ஏரியா சொன்னீங்க? ராயனூருங்க. ராயனூர். ராயனூர்ல அந்த சாலை இருக்கும் இடம் ராயனூரே தானா? ஆமாங்க, சாலை இருக்கும் இடம் ராயனூரே தாங்க. ஓகே. இப்ப புகார் கொடுத்திருந்தோம். நாங்க புகார் கொடுத்திருந்தோங்க சார். கலெக்டர் ஆபீஸ்ல புகார் கொடுத்திருந்தோம். பெட்டிஷன் கொடுத்திருந்தோம். அவங்க ஹைவேல கூப்பிட்டு நீங்க ஆக்கிரமிப்பு எல்லாம் எடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருந்தாங்க. அப்புறம் நாங்க ஃபாலோ பண்ணணுங்க. இவங்களும் சொன்னாங்க, எடுக்கல. அப்புறம் நோட்டீஸ் கொடுத்தாங்க. நோட்டீஸ் வாங்கிட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து கலெக்டர் ஆபீஸ் கிட்ட எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்குது, இதை எடுத்தா அப்படிங்கிற மாதிரி இவங்க கொண்டுட்டு போய் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதை எப்படிங்க சார்? சரிங்க, இது நம்ம சட்ட ரீதியாக தான் அணுகணும். திரு மணி கங்காதரன் ஐயா சொல்லுங்க ஐயா. அதாவது ரோடு ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆக்கிரமிப்புக்கு பல முறை மனு கொடுத்து நோட்டீஸ் கொடுத்தோம். அந்த ஆக்கிரமிப்பு எடுக்க முடியாமல் இருக்கு. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணலாம்னு கேட்குறாங்க. யார் கையில் கொடுத்தீங்க ஆக்கிரமிப்புக்கு? என்ன சார்? யார்கிட்ட ரெப்ரசன்டேட்டிவ் கொடுத்தீங்க? யாருங்க? இல்ல யார்கிட்ட புகார் கொடுத்தீங்கன்னு கேக்குறாங்க. கலெக்டர் கிட்ட மட்டும் தான் கொடுத்தீங்க. கலெக்டர் கிட்ட மட்டும் தான் கொடுத்தீங்களா? ஆமாங்க. ஓகே, நீங்க இப்போ சீஃப் செக்ரட்டரி கிட்ட ஒரு மனுவா கொடுங்க.
சரிங்க சார். ஆமாம். அதில் பிறகு இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து நம்ம ஆர்டிஓ இருக்கார்ல, மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர், ஆமாங்க சார், அவர்கிட்ட ஒரு மனு கொடுங்க, தாசில்தார்கிட்ட ஒரு மனு கொடுங்க. சரிங்க சார். பட் அந்த இடம் எந்த வகையான லேண்டுன்னு பாருங்க. அது மெயின் ரோடு தான் சார், கரூர் டு ஈஸ்வரத்தம் ரோடு, மெயின் ரோடு தான், ஹைவே கரூர் டு ஈஸ்வரத்தம் ரோடுங்க. இல்லை, எந்த 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 வகையான ஆக்கிரமிப்பு அந்த இடம், அந்த அந்த இடம் எந்த வகையான லேண்ட் அது? துறை சார்ந்து மெயின் ரோடு தான் சார், மெயின் ரோடுனா கடைக்கு முன்னாடி ஆக்கிரமிப்பு பண்ணிடுறாங்க. சரி, ஓகே ஓகே சார், ஓகே. நீங்கள் ஆர்டிஓக்கு தாசில்தாருக்கு சீஃப் செக்ரட்டரி ஒரு மனு கொடுங்க சார், ஆட்டோமேட்டிக் நடவடிக்கை எடுப்பாங்க. ஓகே, சரிங்க சார். அது எடுக்காத பட்சத்தில் பொதுநல வழக்காக நீங்கள் தாக்கல் செய்யலாம். சரிங்க சார், ஓகே. நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. அழைத்தமைக்கு மிக்க நன்றி சார். நம்ம இந்த காலை உணவு திட்டம் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து அமுதக்கரங்கள் அதுக்கு ஒரு அழகான ரொம்ப ஆசையாக கேட்கக்கூடிய ஒரு வார்த்தையில் அமுதக்கரங்கள்னு சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் எந்த மாதிரியான உணவு வகைகள்லாம் மக்களுக்கு கொடுங்க? நாங்கள் வந்து காலையில் இட்லி, பொங்கல், அந்த மாதிரி காலையில் உணவு. அது ராயபுரத்தில் சிமெண்ட்ரி ரோட்டில் பண்ணுறாங்க. மதியம் நாங்கள் வந்து லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ், சாம்பார் சாதம், தக்காளி சாதம், அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ். எந்த பகுதியில் பண்ணுறோம்? இது எழும்பூர் பகுதியில் பண்ணுறோம். எழும்பூரில் எந்த இடத்துல? எழும்பூரில் எழும்பூர் நெடுஞ்சாலை. ஆமாம் ஆமாம். F2 போலீஸ் காவல் நிலையம் இருக்கும். ஆமாம், அதுக்கு அருகாமையில் பண்ணுறோம். ஓகே. நாளைக்கு வர ஞாயிற்றுக்கிழமை வந்து திருவல்லிக்கேணி பகுதியில் ஜாம்பஜார் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் அங்கே தொடங்குறதா இருக்கும். அங்கே இருக்க இளைஞர்களை வச்சு எங்களுடைய விஷயம் என்னென்னா சார், ஒரு ஏரியாவில் இருக்க இளைஞர்கள் எல்லாமே இந்த மாதிரி ஒரு செயல்பாடை அவங்க பண்ணும்போது, இதை பார்த்து இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய இளைஞர்கள் அதை பண்ணும்போது நம்மளால் முடிஞ்சது சொசைட்டிக்கு ஏதோ பண்ணுறோன்ற ஒரு ஆத்ம திருப்தியுமே அதுவே போதுமானதுன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பாக. ஸோ இப்போதைக்கு எங்கள் முயற்சினை வந்து வண்ணாரப்பேட்டையிலையும் பண்ணுறோம், எழும்பூர்லேயும் பண்ணுறோம். இப்போது வர ஞாயிற்றுக்கிழமை ராஜேஷ், அஸ்வின் ராஜா, அதுக்கப்புறம் விஜய் அப்படின்னு ராம்நகர் விஜய்ன்றவங்க அவங்க தலைமையில் வந்து திருவல்லிக்கேணி பகுதியில் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கும். எத்தனை பேருக்கு? எங்கள் இடத்துல 120 பேர் மதியானம் சாப்பிட்றாங்க. காலையில் ஒரு 100 பேருக்கு மேலே சாப்பிட்றாங்க. இப்போது திருவல்லிக்கேணியும் அதே தான். இது நீங்கள் வந்து இப்போ சென்னை மட்டும்தான் பண்ணுறீங்க, தமிழகம் முழுவதும் பண்ணுவதற்கு உண்டான? கண்டிப்பாக. இப்போ ஒரு இடத்துல ஆரம்பித்து வண்ணாரப்பேட்டையில் ஆரம்பித்த விஷயம் எழும்பூருக்கு வந்து இப்போ திருவல்லிக்கேணி பகுதி வரலும் போயிருக்குன்னும் போது அது கண்டிப்பாக தமிழ்நாடு முழுக்க போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக சார். குறிப்பாக நம்ம புகார்பட்டி நிகழ்ச்சியில் இது போன்ற ஒரு தகவல் சொல்லும்போது இதை பார்த்து கொண்டிருக்கிற இளைஞர்களும் தங்கள் பகுதியில் செய்வதற்குண்டான வழிவகைகள் கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், இது ராஜ்நியூஸ் புகார்பட்டி. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். உங்க பெயர், எந்த மாவட்டம்? சுமதி, மாவட்டம் சார். சொல்லுங்க சுமதி, உங்களுடைய புகார் விவரம் என்ன? சார், எனக்கு 63 வயசுங்க சார். சரிங்க. முத்துநகர் தூத்துக்குடியில இருந்து ஏறணும் போன திங்கட்கிழமை. சரிங்க. லாஸ்ட் பெட்டியில ஃபுல்லா இந்திக்காரங்க தான் அவ்வளவு பேரு. நாங்க தமிழ்காரங்க ஒரு பெட்டியில இருக்கோம். சரிங்க. மேல லக்கேஜ் அந்த இதுல இந்திக்கார பாத்ரூம் வரைக்கும் பிடிச்சிக்கிறாங்க சார். லேடிஸ் ஒரு ஜென்ஸ் பாத்ரூம் கூட வழி இல்ல. அவ்வளவு டிக்கெட் எதுக்கு சார் கொடுக்குறாங்க கவுண்டர்ல? சொல்லுங்க சார். சரி, நம்மளுடைய அதாவது ஏன் இவ்வளவு டிக்கெட் கொடுக்குறாங்க? ஒரு ட்ரெயின் ஒற்றை பெட்டியில அவ்வளவு பேர் ஏறிக்கிட்டாங்க சார். உண்மைதான். எதுக்கு அன்ரிசர்வ்ல அவ்வளவு டிக்கெட் கொடுக்குறாங்க? சொல்லுங்க. அம்மா, இது பக்கத்துல இருக்க நீங்க அந்த ரயில்வே அதிகாரி கிட்ட போய் இந்த புகாரை கொடுங்க. இல்லைங்க சார், நாங்க ஏறி வந்துட்டு சென்னையில இறங்கிதான் அப்படி நசிங்கி பிசிங்க வந்தோம். நாங்களே செத்து போயிருப்போம். எப்படி ஒரு வயசானவங்களா பாத்ரூம் பூரா இந்திக்காரங்க தான். ஒரு தமிழ்நாட்டு ட்ரெயின்ல எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கு உட்கார இடம் இல்லம்மா. இப்ப உங்களுக்கு பிரச்சனை வந்து அமைச்சர் பாருங்க, அவங்க நம்மளுக்கு ஒண்ணுமே நிதி கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அந்த ட்ரெயின்ல உட்கார வசதி இல்ல. இப்ப இருங்கம்மா, உங்களுக்கு இப்ப பிரச்சனை வந்து தமிழர்கள் அதுல பயணிக்கல, இந்திக்காரங்க அதிகமா பயணிக்கிறது பிரச்சனையா, இல்ல அளவுக்கு அதிகமா டிக்கெட் கொடுத்துட்டாங்கன்றது பிரச்சனையா? அவ்வளவு பேர் அதுல இருக்காங்க. ஃபுல்லா அவங்கதான். அந்த பெட்டி ஃபுல்லா, லாஸ்ட் பெட்டி ஃபுல்லா அவங்கதான். சரி, அவங்களால நாடு கடத்திடலாமா? என்னங்க சார்? இல்ல அவங்கள நாடு கடத்திடலாமா? பக்கத்துல நாடு கடத்த கூடாது சார். அவங்களும் நம்ம இந்தியர்கள் தானே? இந்தியர்கள் தான் சார். நம்ம தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய சேவை செய்ய மாட்டேங்குது.
அவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் கொடுக்குறீங்க. அது தனிப்பட்ட முறையில நீங்க ஒரு போராட்டத்தை அறிவிச்சு உங்களுடைய நீங்க ஆக்கப்பூர்வமா வெளிப்படுத்தலாம். இது வந்து நமக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தான். இது வந்து உங்களுடைய பகுதி சார்ந்த புகார்கள், தனிப்பட்ட புகார்களை தெரிவிக்கலாம். நீங்க வந்து ரயில்வே துறை அதிகாரிகளுக்கு நீங்க வந்து இந்த புகாரை கடிதம் மூலமாக எழுதி அனுப்புங்க. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டதுக்கு நன்றி. இது அரசியல் சார்ந்த நிகழ்ச்சிகள் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அரசுக்கும் மக்களுக்கும் இடையே பாலமாக இருந்து நீங்க சொல்லக்கூடிய புகார்களை தீர்த்து வைப்பது இந்த புகார் பெட்டி நிகழ்ச்சியோட நோக்கம். நம்ம வந்து மணிகண்டன் சார் முக்கியமாக நான் சட்ட ரீதியாக தான் கேட்கணும். அதாவது என்னென்ன அப்படின்னா, இவங்க சொல்கிற ஒரு விஷயம்னா ட்ரெயின் ஃபுல்லாக வந்து ஹிந்திக்காரங்க தான் அப்படின்றாங்க. அதே மாதிரி ரயில்வே துறையை எடுத்துக்கிட்டோம்னா ஏன் தமிழர்கள் அதிக அளவில் அதில் அக்கறை காட்டுறதில்ல, ஹிந்திக்காரங்க மட்டும் அக்கறை காட்டுறாங்கன்னு ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ பாருங்களேன், ஹிந்தியா தமிழான்ற மாதிரி வருது. இல்லை சார், இப்போ அந்த எக்ஸாம் நீங்கள் போட்டிங்கன்னா அதில் வந்து நீங்கள் இங்கிலீஷ்லேயே தமிழ்லேயே எழுதுனீங்கன்னா வந்து பாஸ் ஆக முடியாது உங்களால். ஹிந்தியில் எழுதி அவனுக்கு தமிழும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, ஹிந்தியும் சரியாக தெரியாது, அவன் பாஸ் ஆகிடுவான். இது இது ஒரு 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 கான்செப்டாக வச்சுருக்காங்க. அவன் மிலிட்ரின்னு பார்த்தா அதிக அளவில் வந்து பஞ்சாபியும் இந்த ஹிந்தி பேசுகிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அப்போ இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி நடக்குது, இது அவங்கள கொண்டு வரதுக்காக. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரயில்வே துறைன்னு மட்டும் கிடையாது, இன்றைக்கி இருக்கிற நம்ம இப்போ சமீப காலத்தில் ஸ்டேட் பேங்க்லேயே இந்திக்காரங்க நிறைய பேர் வந்தாங்க, இந்தியன் பேங்க்கில் வந்தாங்க, இருக்கிற எல்லா பேங்க்லையும் அவங்க வந்து அதிகமாகிட்டாங்க. பட் இது வந்துலாம் வந்து திட்டமிட்டே இதை வந்து திணிக்கிறாங்க, உருவாக்குறாங்க அதை. அப்போ அது அந்த சூழ்நிலைகளில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த தமிழர்கள் வந்து அதை வந்து இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணாம இன்னைக்கு வந்து இளைஞர்கள்லாம் வந்து அது நமக்கு உண்டான விழிப்புணர்வு கம்மியா இருக்கா? அந்த மாதிரி விழிப்புணர்வு கம்மியா இருக்கு. தவறான வழிகளை வந்து இன்னைக்கு இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்க சேர்ந்தவங்கலாம் நிறைய இளைஞர்கள் ஒரு 20% போயிட்டாங்க. இன்னைக்கு ஒரு 30 வயசுக்குள்ள அவனால என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டான். அவன் அந்த வேலைக்கு போறதுக்கு, அடுத்த கட்டத்தை நோக்கி போறதுக்கு, குடும்பத்தை காப்பாற்றணும் அந்த பொறுப்புக்கும் அவனுக்கு அந்த எண்ணமே இல்லாமல் போயிடுச்சு. பட் அது ஒரு முக்கியமான காரணம். பட் அங்க அரசியல்வாதிகள் இருக்கிற இந்தியா முழுக்க இருக்கிற இந்தி பேசும் மாநிலத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள் திட்டமிட்டே இதை உருவாக்குறாங்க. நீங்க தமிழ்நாட்டில் இப்ப நினைக்கிறீங்களே, இன்னும் இப்ப 20% ஓட்டர் ஆகிட்டாங்க இங்க, இன்னொரு 10 ஆண்டுகள்ல அவங்க சொல்றவங்க சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டில் ஆக முடியும். அப்படி ஒரு சூழ்நிலையும் உருவாகின்னு இருக்கு. பட் அதுக்கான சூழ்நிலையும் ஒரு பக்கம் ஓட்டர்ஸ் அவங்க சேர்த்துட்டே இருக்காங்க. பட் இன்னைக்கு கூட பார்த்தா துறைமுக தொகுதியில் சேகர்பாபு நிக்க சொல்ல எதிர ஒருத்தர் வந்து வினோத்குமார்னு நின்னார் ஒருத்தர். அவர் வந்து அவர் நிக்க சொல்ல ஒரு காம்படிஷன் ஜெயிக்க வர்றாரு. வினோத் பி செல்வம். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இது துறைமுகத்தில் மட்டும் கிடையாது, தமிழகம் முழுக்கமே ஏற்படும். அதை வந்து நம்ம அறியாமையில இருக்கிறோம் இன்னும். பட் அதுக்கான விழிப்புணர்வு நம்ம மக்கள் தான் விழிப்புணர்வாக ஏற்படுத்தி அதுக்கான திட்டங்களை முறியடிக்கணும். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். ரயில்வே துறையில் வேலை வேண்டுமென்றால் தமிழர்கள் அதிகமாக நீங்கள் அதில் அப்ளை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளை வைத்துக் கொள்கிறோம். வங்கி கணக்கிலும் அதாவது வங்கி வேலையிலும் உங்களுக்கு வேண்டுமென்றால் தமிழர்கள் அல்ல, தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் தயவு செய்து விண்ணப்பியுங்கள். அங்கே போய் வந்து எனக்கு ஹிந்தி தெரியல, ஹேஷ்டாக் தெரியாது போடா அப்படின்னா சொல்வது நம்மளுடைய அடிப்படை ஒரு கேள்வியாக எழுகிறது. நம்முடைய அடுத்த அழைப்பாளர். வணக்கம், இது ராஜ்நியூஸ் புகார் பெட்டி. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? பேசலாம் சார். வெள்ளையன் சார். வணக்கம் சார், உங்க பெயர்? மாவட்டம் வெள்ளையன் சார். வெள்ளையன், எந்த மாவட்டம் சார்? கடலூர் மாவட்டம் சார். உங்களுடைய புகார் விவரம் என்ன வெள்ளையன்? என் புகார் சார், என் மகன் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் திருப்பூர்ல. சரிங்க. அவர் வந்து வண்டியில வந்து 2 வீலர்ல போயிட்டு இருக்கும்போது இறந்துட்டாரு. சரிங்க. அப்ப இறந்துட்டாரு. அது போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு பொண்ணை கூட இருந்தாரு சொல்லி அவங்க வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. சரிங்க. அதுக்கு வந்து எங்களுடைய அந்த டாக்குமெண்ட் எதுவுமே நாங்க வந்து கேஸ் போடுறதுக்கு இன்னும் போலீஸ் எதுவும் கொடுக்கல சார். அது எவ்வளவு நாளையில அந்த இதை தாக்கல் பண்ணலாம், என்ன வேறங்கிறது, அதுக்கு எங்களுக்கு நீதி கிடைக்குமா என்னங்கிறது கேட்கறதுக்கு. இந்த நம்ம சட்ட ஆலோசகர் திரு மணிகங்காதரன். ஐயா, என்ன பைக் அது? திருப்பூர்ல எங்க பையன் ஒரு என்ன பைக் அது? பைக் 2 வீலர்ல போயிட்டு இருந்தா வேலை. இன்சூரன்ஸ் இருக்கா? அதுக்கு இன்சூரன்ஸ் இருக்கா? அதுக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கு சார். அவங்க பையனுக்கு லைசன்ஸ் இருக்கா? பையனுக்கு லைசன்ஸ் எல்லாம் இருக்கு சார். சரி, ஓகே. நீங்க உடனே வந்து கொண்டுட்டாங்க சார். ஐயா, அதாவது 2 வீலர்ல எங்க பையன் டியூட்டி முடிஞ்சிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு டாடா ஏஸ்காரர் ஓவர் ஸ்பீடா வந்தாரு. சரி. வந்து அவரு அதாவது 2 பேரும் ஒரே திசையில தான் போறாங்க. போகும்போது லெப்ட் கட் பண்ணிட்டாப்ல. சரி. அதே இடத்துல ஸ்பாட்லயே அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் அதை வச்சு நாங்க போனோம், போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போனோம். அது கூட எங்க பையன் ஒரு பையன் இருந்தாப்ல, ஒரு பாப்பா இருந்தா அந்த பாப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு. அதனால அவங்க கைது போட்டாதான் அவங்களுக்கு செல்லுபடி ஆகும் அப்படி இப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன் சொல்றாங்க சார். அதுக்கு என்ன சார் வழி சார்? இல்ல நீங்க அதெல்லாம் கிடையாது. எஃப்ஐஆர் எதுக்கு போட்டிருப்பாங்களே? போட்டாங்க. நீங்க எஃப்ஐஆர் காப்பி வச்சு நீங்க வந்து எம்சிஓபி கேஸை ஃபைல் பண்ணுங்க. ஃபைல் பண்ண ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்சூரன்ஸும் லைசன்ஸ் இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா ஒரு என்ன வயசாகுது பையனுக்கு?
எங்க பையனுக்கு 29 வயசு சார். 29 வயசு. இப்போ உங்களுக்கு வேற எதனா பசங்க இருக்காங்களா? இல்ல சார், எங்க பொண்ணு இருக்கு. பொண்ணு இருக்கு. ஆமா, இந்த பையனை நம்பி தான் நாங்க வாழ்றோம்னு சொல்லி நீங்க போட்டீங்கன்னா நீங்க 50 லட்ச ரூபா வரைக்கும் கிளைம் பண்ணலாம். அந்த பையனுக்கு ஏதாவது இன்சூரன்ஸ் இல்லன்னா என்ன சார்? அந்த வண்டி டாடா ஏசிக்காரங்க இருக்காங்கல்ல? இல்ல உங்க வண்டிக்கு இருக்கா? எங்க வண்டிக்கு இருக்கு. உங்க வண்டிக்கு இருந்தா அந்த வண்டிக்கு சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு சொல்லிருக்காங்க. இடிச்ச வண்டிக்கு இருந்தாலும் இல்லனாலும் பரவாயில்ல, ஆனா உங்க வண்டிக்கு இருந்தா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம். எத்தனை ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சரிங்க சார். அதான் டாடா ஏசிக்காரங்க ஏத்திட்டாங்க. அதை கேட்கறதுக்கு அவங்கள்ட்ட இன்சூரன்ஸ் இல்ல, அது இல்ல, இது இல்லங்கிறாங்க. அதுக்குதான் என்ன சார் கேஸ் நடத்துறதுக்கு என்ன இன்சூரன்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணலாம். அப்படி ஒரு கட்டத்துல வந்து ஒரு கான்ஃபிளிக்ட் உருவாகுதுன்னா சரிங்க சார், அந்த டாடா ஏசிக்கார் தான் அந்த அமௌண்ட் எவ்வளவு அமௌண்ட் வருது அவருக்கு உங்களுக்கு கொடுக்கணும். சரிங்க சார், சரிங்க சார். வேற எதுவும் சந்தேகங்கள் இருக்கா வெள்ளையன்? இல்ல சார், அதான் சார் நீங்க உங்கள்ட்ட தகவல் தெரிஞ்சுட்டு இருக்கோம் சார். அது இப்ப நாங்க அங்க திருப்பூர் மாவட்டத்தை அறிவிட்டா அங்க கடலூர்ல இருக்கோம். எங்க சார் கேஸ் பதிவு பண்ணலாம்? இல்ல நீங்க வந்து அந்தந்த மாவட்ட கோர்ட்லயும் போடலாம், இல்லைங்க கடலூர் வந்தா சென்னை உயர்நீதிமன்றத்திலயும் போடலாம். அப்படியும் போடலாம். ஆமா. ஆனா அந்த ஃபைல் அவங்க போலீஸ்காரங்க கொடுக்கறதுக்கு என்ன சார் அவங்க ஒன்றும் பயக்க மாட்டாங்கல்ல? ஒன்னும் புரியல. அந்த ஃபைல் கேஸ் ஃபைல் பண்ணாங்கல்ல, அந்த எஃப்ஐஆர் காப்பி எல்லாம் எங்கள்கிட்ட கொடுப்பாங்கல்ல? ஆமா, உங்க ஃபோன் நம்பர் போட்டு சேவ் பண்ணிருப்போம். உங்க ஃபோன் நம்பர் போட்டு அது வரும். எஃப்ஐஆர் கொடுக்கலையா? அது எடுத்துலாம், ஆன்லைன்ல எடுத்துலாம். ஆமா, அது எடுத்துக்கலாம் சார். அவங்களுடைய டாக்குமெண்ட் நமக்கு வேணும்ல. அந்த ஆமா, நீங்க டாக்குமெண்ட் நீங்க ப்ரொசீட் பண்ண நீங்க அவனுக்கு சிஏ போட்டால கொடுப்பான். போலீஸ் ஸ்டேஷன்ல சிஏ அப்ளை பண்ணல கொடுப்பான். எல்லா காப்பியும் கொடுத்துருவான். யாரு உங்க பையனுடைய இப்போ நீங்க அப்பா நீங்க அப்ளை பண்ணல கிடைக்காது. எங்க அப்பா நான் தான் சார் அப்பா. ஆமா, நீங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அது சரிங்க. பிளட் ரிலேஷன் யாரோ கேட்டாலும் கொடுத்துருவாங்க. அது எங்க சார் கேட்கணும்? அதுக்கு நீங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன் இன்ஸ்பெக்டர் யாருன்னு பாருங்க, அவர்கிட்ட கேளுங்க. சரிங்க சார், சரிங்க சார். ஓகே, நன்றி. தாராபுரத்துல அடிபட்டது சார். அதனால அதுதாங்க எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அது வந்து கேஸ் ஃபைலா இருக்கோ அங்க டிராஃபிக் இன்ஸ்பெக்டர்ட்ட நீங்க கேளுங்க, அவங்க வந்து சர்டிபிகேட் கொடுப்பாங்கன்னு சொல்றாரு. நீங்க திருப்பூருக்கு தான் போய் ஆகணும். அப்படிதான் போய் ஆகணும். அங்கதான் போகணும். சரிங்க சார், சரிங்க சார். ஓகே, நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியை பாருங்க, அழைத்தமைக்கு மிக்க நன்றி. திரு மாலன் ஒரு கடிதம் எழுதியிருக்கீங்க. ஆனால் அந்த கடிதத்தில் நம்முடைய சமூக ஆர்வலர் திரு ராஜேஷ் அவர்களிடம் கொடுக்கவும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் அழைப்பாளர்கள் ராஜேஷ் வரவில்லை. எனவே ராஜேஷ் வரும் பொழுது உங்களுடைய கடிதம் கொடுக்கப்படும். அனுப்பியிருக்கிறவர் மாலன், கிருஷ்ணமூர்த்தி, குமரன் நகர், சீர்காழி. நீங்கள் வந்து இந்த மின்விளக்கு சம்பந்தமாக திரு ராஜேஷ் அவர்கிட்ட அந்த கடிதத்தை கொடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அவர் அழைப்பாளராக வரும் பொழுது அவருடைய கடிதம் கொடுக்கப்படும். அடுத்து ஒருத்தர் வந்து அந்த மனைப்பட்டா சம்பந்தமாக எழுதியிருக்கீங்க. நீங்கள் வந்து வழக்கறிஞர் பெயரை குறிப்பிட்டிருக்கீங்க. அதனால் அவரும் அந்த நிகழ்ச்சிக்கு வரும் பொழுது இந்த கடிதம் அவரிடம் கொடுக்கப்படும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். சார், நம்ம தொடர்ந்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கேட்குறேன் சார். இப்போ மத்திய அரசாங்க வலையிலும் சரி, மாநில அரசாங்க வலையிலும் சரி, இந்த மொழி இன்னைக்கு வந்து நிறைய வந்து பிரச்சனைகள் நிறையா போயிட்டுருக்கு. இப்போ திடீர்னு வந்து ஏர்போர்ட்டில் கூட தமிழை எடுத்துடுறாங்க, இங்கிலீஷ் போகுது, ஹிந்தி போகுது. ஆனால் இலங்கையில் மட்டும் தமிழ் முன்னிலைப்படுத்தப்படுகிறது. இது வந்து நம்ம அண்டை நாடான இலங்கையில் முதல்ல பார்த்தோன்னே எடுத்தோன்னே தமிழில் தான் இருக்கும். இப்போ இங்கே நம்ம தமிழ்னு சொல்கிறோமே, நீங்கள் ஒரு வழக்கறிஞரா இன்றைய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் தமிழ் எப்படி வளர்ந்துருக்கு? அண்ணா காலத்தில் இருந்த தமிழ் இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு வந்து தமிழ் என்று சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஒரு ஃபேக்காக தான் எல்லாமே நடிக்கிறாங்க. அரசியல்வாதிகள் பொதுநல வழக்கு போடலாமா? நீங்கள் பொதுநல வழக்கு போட்டாலும் வந்து நீங்கள் கோர்ட்டில் போட்டிங்கன்னு வச்சுங்க, பொதுநல வழக்கு ஆல்ரெடி வந்து தமிழில் வாதாடணும்னு சொல்லி போட்டு அது நிலையில் இருக்கு ஒன்றுமே. அதே மாதிரி வழக்காடு மொழியும் தமிழில் அதுவும் கிடையாது. சரி, அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கான்ஃப்ளிக்ட், அதுக்கான வார்த்தைகள் அந்த சொற்கள் இல்லைன்றாங்க. பட் இத்தனை ஆண்டு காலம் இருந்தவங்க அதை வந்து எத்தனை இந்த ஆங்கில லீகல் வேர்டுக்கு ஏற்ற மாதிரி தமிழ் சொல்ல சர்ச் பண்ணியிருக்கணும். பட் அதுவும் கிடையாது. இல்லை, 26 எழுத்துல இல்லாத ஒரு விஷயம் 247 எழுத்துல இல்லையா? அதான் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து தமிழ் சார், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்னு சொல்லிட்டு இன்றைக்கி வியாபாரம் ஆகிப்போச்சு சார். தமிழ் சொன்னாலும் வியாபாரம். நான் தமிழன், நீ ஏன் தமிழன், அவ்வளோதான். ஜாதியை வந்து சொல்லக்கூடாது. இங்கே வந்து ஜாதிகளை ஏமாத்துறதுக்காக தான் தமிழன்னு சொல்கிறது. தமிழகத்துல ஜாதிகளை மறைக்கிறதுக்கு இப்போ வந்து செட்டில் காஸ்ட் இருக்காங்க, ஒரு வன்னியர் இருக்காங்க, எல்லா ஜாதியும் ஏமாத்தலாம். பட் தமிழ்னு சொல்லிட்டா ஈவன் நம்ம இஸ்லாமியரை ஏமாத்தலாம், கிறிஸ்டியனை ஏமாத்தலாம், தமிழ்னு சொல்லிட்டா எல்லாரும் ஏமாத்தலாம். ஒன் ஆஃப் தி வே டு சீட்டிங். அவ்வளவுதான். தமிழுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்க இருக்கிறவங்க நடத்துறவங்க எல்லாருமே அப்படிதான். நீங்க பார்க்கலாம், நீங்க எந்த இருமொழி கொள்கைன்னு சொல்றீங்க. இன்னைக்கு வந்து 54 ஸ்கூல்ல அரசு பள்ளியிலேயே இங்கிலீஷ் தான் வந்து இங்கிலீஷ் இருக்கு, தமிழே கிடையாது. 54 அரசு பள்ளியிலே. அப்போ நீங்க வந்து இங்கிலீஷ் மீடியம்ன்றனால தமிழ் அப்பயும் ஒரு சப்ஜெக்ட் படிக்கணும் தமிழ்.
சரி ஓகேவா? இப்போ ஆமா சப்ஜெக்ட்ல 5 சப்ஜெக்ட்ல ஒரு தமிழ் இங்கிலீஷ் இருக்கும். அந்த தமிழே கிடையாது. ஆர்டி ஆக்ட்ல இன்னைக்கு நான் வாங்கியிருக்கோம். அது மட்டும். ரெண்டாவது வந்து இன்னைக்கு வந்து தமிழை பத்தி இன்னைக்கு வந்து எல்லாமே நீங்க வந்து ஒரு மாவட்டத்தை எடுத்துங்க, எத்தனை ஸ்கூல் இருக்கு? தமிழ் மீடியம் ஸ்கூல் இருக்கு, அரசு பள்ளி இருக்கு, தனியார் பள்ளி இருக்கு, மெட்ரிகுலேஷன் இருக்கு, சிபிஎஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. இந்த ஸ்கூல்ல எல்லாமே ஹிந்தி படிக்கிறான். இது வந்து இதை வந்து நான் எதிர்த்தா பேசல. எல்லாமே ஹிந்தி படிக்கிறான், இங்கிலீஷ் படிக்கிறான், எல்லாம் படி. அப்ப இருமொழி இப்ப யாருன்னா வசதி இல்லாதவங்க இருக்க பாத்தியா, நான் தான் ஹிந்தி படிக்க முடியல. அரசு பள்ளியில மட்டும்தான் ஹிந்தி கிடையாது. தனியார் பள்ளியில எல்லா பள்ளியிலயும் ஹிந்தி இருக்கு. அப்ப நான் வந்து நான் ஆட்சியாளராக இருக்க சமயத்துல ஆட்சியாளர்கள் அதை கன்சிடர் பண்ணும். நான் கேட்கறேன், படிக்கிறான் படிக்கல, நீங்க அவன ஒரு வார்த்தை கேளு, படிக்கணுமான்னு கேளு. இப்ப நீங்க வந்து அரசு பள்ளியில தான் படிச்சீங்க? ஆமா. அது தனியார் பள்ளி படிச்சீங்களா? நான் அரசு பள்ளி தான் படிச்சேன். அரசு பள்ளியில படிச்சீங்க. இப்ப இருமொழி கொள்கையில் இன்னைக்கு நீங்க நல்ல ஒரு வழக்கறிஞரா தான் இருக்கீங்க. நான் வழக்கறிஞர் சார். நீங்க உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் ஒரு 10% வந்துடுறது வெளியே வரான்றது வேற, வளாம இருக்கிறதுக்கு வேற. இப்போ அப்போ ஒரு கேள்வி எழுது. அந்த காலத்துல, அதாவது அந்த நீங்க நான் படித்த காலத்துல இருக்கக்கூடிய தரமுள்ள ஆசிரியர்கள் இப்ப இல்லையா சார்? ஆசிரியர்கள் எந்த காலத்திலும் தரமா இருப்பாங்க. இல்ல அப்ப அந்த காலத்துல தரமா இருப்பாங்க. அப்ப ஆசிரியர்கள் சார், ஆசிரியர்களுக்கும் இதுக்கும் சொல்ல வரல. நானே கேட்கறேன், இதுல என்ன ஓரம் வந்தாலும் கேட்கறேன். பணம் இருந்தா படிச்சுக்கலாம், பணம் எல்லாம் படிக்க கூடாதுன்னா அப்ப யாரை ஏமாத்துறதுக்கு? அதை நம்ம தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சி அடுத்த தலைப்பு. வணக்கம், இது ராஜ்நியூஸ் புகார்பட்டி. யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? பேசலாம். வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். உங்க பெயர், எந்த மாவட்டம்? நாங்க பெரம்பலூர் மாவட்டங்க சார். வணக்கம். நீங்க டிவி பார்த்து பேசுறீங்களா இல்ல என்னோட போன்ல பேசுறீங்களாமா? இல்ல உங்க போன் சார். ஓகே, உங்க பெயர்மா? சுதாங் சார். வணக்கம் சுதா, உங்களுடைய புகார் விவரம் என்ன? சார், இப்ப வந்து நாங்க பெரம்பலூர் மாவட்டங்க சார், கைகளத்தூர்ல இருக்கிறோம். சரிங்கம்மா. கைகளத்தூர்ல பாதாங்கிற கிராமத்துல இருக்கிறோம். சரிங்கம்மா. அங்க வந்து எங்க மாமனாருக்கு வந்து நிலம் இருக்குங்க சார். சரிங்கம்மா. அங்க வந்து இப்ப வந்து அது வந்து எங்க மாமனாரோடைய அம்மாவுக்கு அவங்க அண்ணன் தம்பி 3 பேத்துக்கு இருக்குங்க சார். சரிங்கம்மா. அவங்களுக்கு வந்து இப்ப வந்து தடம் வந்துங்க சார். அப்ப அவங்க எங்க மாமனாரோடைய அம்மா வந்துங்க சார், அவங்க நிலம் வாங்கும் போது நடப்பாத மாதிரி 3 அடி வாங்கியிருக்கிறாங்க சார். சரிங்கம்மா. அது வந்து உள்ளுக்குள்ள வந்து வேற ஒருத்தவங்க காட்டு மூலியமா தான் எங்க காட்டுக்கு உள்ளுக்குள்ள போகணும். சரிங்கம்மா. அவங்க காட்டுல நடக்கிறதுக்கு மட்டும் பட்டாவுல இடம் இருக்கு. ஓகே. அந்த ரோட்டுக்கு பக்கத்துல வந்து தரிசு நிலம் இருக்குங்க சார். ஓ. அந்த தரிசு நிலத்துக்கு மட்டும் எந்த இப்ப இந்த பட்டாவுல இருந்து ரோட்டு வரலையும் நடப்பாதுன்னு எழுதாம நடுவுல மட்டும் இந்த பட்டாவுக்கு மட்டும் நடப்பாதுன்னு எழுதிருக்கிறாங்க சார். அப்ப வந்து அந்த தரிசுல எங்களுக்கு வந்து உரிமை இருக்கா எப்படி சார்? இருக்கு. நம்முடைய சட்ட ஆலோசகர் திரு மணிகங்காதரன் கிட்ட பேசுறேன். ஆமா, ஆல்ரெடி வந்து இது அந்த வழின்னு சொல்லி பதிஞ்சிருக்காங்களாமா? வழின்னு பதிஞ்சிருக்கிறாங்க சார். பதிஞ்சிருந்தா அதை ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க டாக்குமெண்ட்டை. அது இது மாதிரி தனித்தனியா எங்க மாமனாருங்களுக்கு 3 பேத்துக்கும் பிரிச்சிருக்காங்க சார். அது வந்து வழி விட்டு பிரிச்சிருக்காங்க. ஆமாங்க சார். ஆனா டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்களா? பத்திரமா எழுதிருக்காங்களா? பத்திரம் மாதிரி தான் சார் இருக்கு. பத்திரமா இருந்தா செல்லுமா? அப்புறம் என்னமா? இல்ல அவங்க வந்து தடத்துல வந்து அந்த புறம்போக்கு இடத்துல உங்களுக்கு இடம் இல்ல, உங்க பேர் வராத, உங்களுக்கு அதுல உரிமை இல்ல, நடக்க முடியாது, நீங்க பட்டா வரலையும் நடப்பாத வரலையும் நீங்க யூஸ் பண்ணிக்கீங்க, இந்த அடி உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்றாங்க சார். புறம்போக்கு அவங்க ஆக்கப்பையில இருக்கா? புறம்போக்கு வந்து எங்க மாமனாரோடைய அம்மாவும் அதுல கூட்டா வந்து இருக்குங்க சார். அவங்க பேரும் வருதுங்க சார். வருதுங்க சார். அப்ப கூட்டா இருந்தா நீங்க பயன்படுத்த வேண்டியதுமா? இப்ப என்ன அங்க நம்ம உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்களா அவங்க? உள்ளார அதுல உங்களுக்கு இடம் இல்ல, தடம் இல்லன்னு சொல்றாங்க சார். இப்போ புறம்போக்கு இடத்துல நம்ம அவங்கவங்க இருக்கிற ஆட்கள் அப்படி அப்படியே வந்து அனுபவத்துல இருக்கும், அப்படியே அனுபவிப்பாங்க. நீங்களும் அப்படிதான் அனுபவிச்சு இருந்திருக்கீங்க. உங்களுக்கு அனுபவம் இருக்கு, அவங்களுக்கு அனுபவம் இருக்காது. ஆமாங்க சார். ஆமா, நீங்க அப்படி மேற்கொண்டு ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த எதனா கம்ப்ளைண்ட் எதனா கொடுத்தீங்களா, புகாரா? இல்லைங்க சார், உங்கள்கிட்ட எப்படின்னு விலாவரி கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒண்ணு நீங்க அனுபவிச்சிருந்தீங்கன்னா இப்போ அந்த புறம்போக்கு இடத்துல நீங்க எதனா பயிரிடுறீங்களா? இல்லைங்க சார், எதுவுமே கிடையாது. அவங்களும் பயிர் பண்ணல, நாங்களும் பயிர் பண்ணலைங்க சார். அது அந்த இடம் மட்டும் இருக்குது, ஏன்னா அதுல வந்து உங்களுக்கு இல்லங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க வியூ அந்த லோக்கல்ல வியூ இருப்பார்ல? ஆமாங்க சார். வியூ கிட்ட ஒரு புகாரா கொடுங்களா, நீங்க இதை விசாரிப்பாரு அவரு. சரிங்க சார். விசாரிச்சு என்ன சொல்றான்னு பாருங்க. சரிங்க சார். அது முடியாத பட்சத்தில் தாசில்தார்களை கொடுங்க. சரிங்க. ஆமா, அதுக்குள்ள ஒரு தீர்வு கிடைக்கும். அப்படி எதனா ஒரு கான்ஃபிளிக்ட் உங்களுக்கு நீங்க புறம்போக்கு இடத்தை வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கும் புறம்போக்கு இடம் சொந்தமா இருந்தா கண்டிப்பா வழி உண்டு. சரிங்க சார். தேங்க்யூ சார்.
நன்றிமா, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. அழைத்தமைக்கு மிக்க நன்றி. நேயர்களே, நான் தொடர்ந்து பாக்குறேங்க சார். எனக்கு இது ஒரு டவுட்டாவே இருந்துச்சு, உங்கள்கிட்ட பேசவும் எனக்கு கிளியர் ஆயிடுச்சுங்க சார். தேங்க்யூ சார். நன்றி 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 நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. அழைத்தமைக்கு மிக்க நன்றி. நம்ம திரு மணிகண்டன் சார், நம்ம பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த பத்திரப்பதிவுகள் அப்படின்ற ஒரு முறை நம்ம ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம். பெயர் மாற்றம், பெயர் திருத்தம், பெயர் சேர்த்தல். ஆனால் நம்ம இந்த பட்டா விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 80,000த்திற்கும் மேற்பட்ட பட்டாக்களை தமிழக அரசு வழங்க இருக்கிறது வர மார்ச் மாதத்துக்குள்ள. இது எப்படி பார்க்குறீங்க? இது வந்து நம்ம புகார்பட்டி ராஜ்நியூஸ் தொடர்ச்சியாக சேர்ந்த நிகழ்ச்சிகள் மூலயமா தான் வந்து மக்கள் எவ்வளோ பட்டா இல்லாமல் அவஸ்தைப்படுறாங்கன்ற ஒவ்வொரு நாளும் கேட்கப்படுற கேள்விகள் வந்து அரசுக்கு அதுக்கு கேட்டதாக தான் நினைக்கிறேன். இது போக வந்து உங்கள் பகுதியில் முதல்வர், அப்புறம் முதல்வர் மனு நாள், கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்து மண்டே பெட்டிஷன், இதில் எல்லாமே வரதில் உச்சபட்சம் வரது எல்லாமே பட்டா தான் வருது. ஓகே, ஏன் சார் இந்த பட்டாவில் மட்டும் இவ்வளோ பெண்டிங்? சார், இன்றைக்கி வந்து இந்த வருவாய்த்துறையில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, இதில் வந்து ஒரு விஓ, ஆர்ஐ, தாசில்தார், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த வருவாய்த்துறை மந்திரியாக இருக்கட்டும், எல்லாருக்கும் என்னென்னா இது வந்து ஒரு ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்குறோன்னா ஒரு 10,000 செலவு பண்ணிட்டோமே, 1 கோடி ரூபா செலவு இடம் வாங்குறோன்னா 1 லட்சம் செலவு பண்ணிட்டோமே, செலவு பண்ணி பட் வாங்கிடுவோம். 100 கோடியாக இருந்தால் ஒரு கோடி கேட்போமே, ஸ்கொயர் ஃபீட் 10,000 ரூபாய் இருந்தால் நம்ம ஒரு 50,000 1 லட்சம் கேட்போமே. பட் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துருச்சு. பணம் கொடுக்கிற இடமா டாஸ்மாக், அடுத்தது பத்திரப்பதிவு துறையும் பட்டம் தான் இன்னைக்கு வந்து அவ்வளோ பணம் கொடுக்கிற இடம். அப்போ இதை வந்து எப்படின்னா மணியாக்க, ஏன்னா ஒரு இடம் வாங்குறோம், பட்டா வாங்குறதுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு இடம் வாங்குறோன்னா ஒரு 50,000 போனால் போதும் கொடுத்துருவோம். இது வந்து ஒரு வழக்கமாக நடக்கிறது. பட் அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து இது வந்து இதை எது வந்தாலும் பணம் கொடுத்தா மட்டும்தான் நடக்கின்ற சூழ்நிலை உருவாக்கியிருக்காங்க. இது வந்து அரசாங்கம் வந்து இது வந்து களையணும். ஏன்னா வந்து ஒரு ஒரு இடத்த ரிஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு பட்டா கொடுக்கணும். அதுக்கு தான் அரசாங்கம் இருக்குது, விஓ இருக்காரு, ஆர்ஐ இருக்காரு, தாசில்தார் இருக்காரு. அதை பட் அதுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு பட்டான்றது ஒரு பெரிய ஒரு யாருக்கும் கிடைக்காத ஒரு பொருள் மாதிரி ஆக்கிட்டாங்க. இப்போ ஒரு இடத்துக்கு முக்கியமாக விற்கணும் அப்படின்னா பத்திரம் இருந்தால் வைக்கலாமா, இல்லை பத்திரத்தோடு சேர்ந்து இந்த பட்டா இருந்தால் தான் வைக்க முடியுமா? இப்போ சில இடத்துக்களுக்கு வந்து பத்திரம் இருக்காது. பல தலைமுறையா பட்டா, இப்போ எங்க தாத்தா பட்டா வச்சிருப்பாரு, எனக்கு பட்டா வந்திருக்கும், பட்டா மூலியமா வந்திருக்கும். அப்போ வந்து அந்த பட்டா மூலியமா தான் வைக்க முடியும், வாங்க முடியும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். யார் அந்த பட்டா பேர் இருக்கோ அவங்க அந்த நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாம். பட் அது இல்லாத பட்சத்தில் பத்திரம் மட்டும் இருக்கு, ஒரு இடம் வாங்கியிருக்காங்க அப்படியே ஒரு பத்திரம் உருவாகிருக்குன்னா, பத்திரம் யார் பேர்ல உருவாயிருக்கு அவங்க பேர்ல பட்டா இருந்தா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசும் ஒரு அழைப்பாளர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், இது ராஜ்நியூஸ் புகார்பட்டி. யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? பேசலாம் சார். வடிவேல் சார் என் பேரு. எந்த மாவட்டம்? வடிவேல். சென்னை மாவட்டம் தான் சார். இப்போ குன்றத்தூர். வணக்கம், உங்களுடைய புகார் விவரம் என்ன? நான் குருவஞ்சேரியில் ஈபிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சார். ஈபிக்கு அப்ளை பண்ணியிருந்திருக்கீங்க? ஆமாங்க. இப்போ 18/11 சரி 24 பண்ணேன். ஓகே. அவங்க போஸ்டர் நடந்துட்டு எனக்கு 5ஆம் தேதி ஃபோன் பண்ணாங்க. சரிங்க. 5/2 ஜேசிபி வேணும். நாங்கள் ஜேசிபி எங்கிட்ட இல்லை சார், நீங்கள் ஏற்பாடு பண்ணீங்கன்ட்டேன். போஸ்டர் நட்டு போயிட்டாங்க. சரி. இப்போ அதில் வந்து இன்னும் லைன் கொடுக்குற நான் போய் கேட்டாக்கா கம்பி இல்லை, தூக்கிறதுக்கு ஆள் இல்லை, நீ 2 கனமான ஆளாயிட்டு வாங்க அப்படின்றாரு ஜெய். சரி. லைன் பண்ண கேட்டாக்கா நீங்க எனக்கு தெரியாதுங்க, கம்பி வரலங்கன்றாரு அவரு. எங்க சார் கேட்கறா, நீங்க ஆபீஸ்ல கேளுங்க. ஆபீஸ்ல போய் கேட்டாக்கா நீ உங்களை யாரு இங்க வர சொல்லுது, ஆபீஸ்ல போய் பாருங்க யார் சொல்றதுன்றாரு. மேனேஜர் சார் வந்து யார் சார் சொல்லணும்னா, எனக்கு வயது வேணும் சார். அது ஆபீஸ்ல அதான் சொல்றாரு ஜெய், 2 மோட்டார் ஆளாயிட்டாங்க, கம்பி தூக்கி போட்டாருங்க, கம்பி தூக்க ஆள் இல்லை, ஆளே இல்லைங்க, நாங்க என்ன பண்றதுன்றாரு. கூடுவாஞ்சேரியில எந்த ஏரியா சொன்னீங்க? பிளாட்டு இதுல பெருமாட்டு நல்லூர் தர்காஸ். சரி, இதை நீங்க வந்து நம்ம புகார் பெட்டிக்கு ஒரு கடிதம் மூலமா நீங்க வந்து உடனடியா அந்த போஸ்ட் மரம் இருக்கு பாத்தீங்களா, நான் நேரடியாக லெட்டர் செக் பண்றேன் சார். எனக்கு தெரியும் ஆபீஸ் இல்லை, நான் சொல்றது கொஞ்சம் கேட்டுக்கோங்க. அந்த போஸ்ட் மரம் மூண்டியது அந்த போட்டோ எடுத்துக்கோங்க, சரிங்களா? யாரு இந்த மாதிரி பதில் சொல்றாங்களோ அவங்களுடைய பெயர், தொலைபேசி எண் அதில் நீங்கள் குறிப்பிட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த மின்சாரத்தினுடைய அதிகாரியினுடைய பெயர், அந்த அலுவலகத்தினுடைய முகவரி ப்ளஸ் அதனுடைய தொலைபேசி எண் எடுத்துக்கிட்டு ஒரு புகார் மனுவாக நீங்கள் நம்மளுடைய புகார்பட்டி நிகழ்ச்சி கொண்டு வந்து கொடுங்க. நிச்சயம் உங்களுக்கு விரைவில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ விரைவாக லெட்டர் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ விரைவாக உங்கள் வீட்டுக்கு மின்சாரம் வரும்.
ஓகே சார் தேங்க்யூ. நன்றி நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. அழைத்தமைக்கு மிக்க நன்றி. புருஷோத்தமன் சார், இப்போ அதிகாரியே சொல்றாரு ஆளே இல்லை, கனமான ஆளாக இருந்தால் கொண்டு வாங்க அப்படின்னு. பொதுமக்கள் இது போன்ற விஷயங்கள், அதாவது அரசு வந்து செய்வதற்கு தயாராக இருக்கிறது, ஆனால் அரசாங்க அதிகாரிகள் தொய்வை ஏற்படுத்துறாங்க. இதனால அந்த அரசுக்கு வந்து அவப்பெயர் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இது எப்படி பார்க்குறீங்க? அரசாங்கம் மட்டுமே நல்ல பேருக்கும் கெட்ட பேருக்கும் காரணமாயிடாது. அரசாங்கத்தை சார்ந்து இருக்கிற அதிகாரிகள் கிட்ட தான் அந்த நற்பெயரை கொண்டு வரதும் கெட்ட பேரை ஈஸியாக உருவாக்குறதுமே இருக்குது. அரசு அதிகாரிகள் சிலவங்க மெத்தனை போக்கில் வேலை செய்கிறாங்க, சிலவங்க இதை நம்ம கண்டிப்பாக பண்ணணும், இது நம்மள இதுக்காக தான் நம்ம அவங்க வரி பணத்தில் நம்ம சம்பளம் வாங்குறோன்ற எண்ணம் இருக்கிறவங்க அதுபடி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அதிகாரிகள்லாம் வந்து மெத்தனை போக்கான வேலை. இதுவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அந்த ஏரியா கவுன்சிலரோ இல்லை ஒரு எம்எல்ஏவோ இல்லை ஒரு மந்திரி அந்த மாதிரி ஆட்கள் அவருக்கு ஃபோன் பண்ணுமோ அந்த வேலை ரொம்ப எளிதாக ஈஸியாக நடந்துடும். ஏன்னா அது சின்ன வேலை தான். அந்த வேலையை அவரால் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்க தான் செய்யணும். கண்டிப்பாக இவரோட புகார் மனு வரட்டும், வந்ததுக்கப்புறம் அது என்னன்றதை பார்த்துக்கலாம். இல்லைன்னா நான் இப்போ நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா அவருடைய ஃபோன் நம்பர் நாங்கள் நமக்கு வழக்கம் போல கொடுக்குறோம், நீங்கள் அவங்க என்ன பண்ணிடுங்க. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த அழைப்பாளர் பார்ப்பதற்கு முன்பதாக சார், நான் அந்த பத்திரப்பதிவு நம்ம பேசிட்டு இருந்தோம் அதிக அளவில். சரி, நம்ம காலர் பேசிட்டு நம்ம திருப்பி வரலாம். வணக்கம், இது ராஜ் நியூஸ் புகார் பெட்டி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? பேசலாம். ஹலோ வணக்கம், உங்கள் பெயர், எந்த மாவட்டம்? சார் சேலம் மாவட்டம் சார். உங்கள் பெயர்? சேகர் சார். வணக்கம் சேகர், உங்களுடைய புகார் விவரம் என்ன? புகார் வந்து என்னுடைய இது வட்டி அதிகமாக போடுறாங்க சார் சொசைட்டியில், அதுக்கு தான். இருங்க, எந்த ஊர் சொசைட்டி அது? சார் ஈரோடு மத்திய கூட்டுறவு வங்கியில வந்து ஈரோட்ல ஊழியர் பணியாளர் சங்கம். இருங்க, ஈரோட்ல இருக்கா இல்ல ஈரோடுல இருந்து ஒரு கிராமங்கள்ல இருக்கா கூட்டுறவு? இல்ல ஈரோடு ஹெட் குவார்டர்ல கலெக்டரேட்டுக்கு முன்னாடியே சார். மெயின் ஓகே. அங்க மத்திய கூட்டுறவு வங்கியில எதுக்காக இன்ட்ரெஸ்ட் அதிகமா போறாங்க? சார் நான் வந்து நீதித்துறையில வேலை பார்த்துட்டு இருந்தேன் சார். சரிங்க. நான் இப்ப பணி ஓய்வு பெற்றுட்டேன் சார் 2023 4வது மாசம். சரிங்க சார். அதுல இருந்து இது வரைக்கும் எனக்கு வட்டி இன்ட்ரெஸ்ட் அதிகமா 5 லட்சம் ரூபாய் போட்டுருக்காங்க சார். 4 லட்ச ரூபா வந்து 5 லட்ச ரூபாய் போட்டு எனக்கு 10 லட்ச ரூபாய் கட்ட சொல்றாங்க சார். நீங்க என்ன எதுவும் நகை அடகு வச்சிருந்தீங்களா? இல்லைங்க சார், நான் அரசு ஊழியரா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சம்பளத்துல பிடிக்க சொல்லி வாங்கியிருந்தேன். ஓ, லோன் எடுத்துருந்துருக்கீங்க? ஆமா சார். எவ்வளவு எடுத்திருக்கீங்க லோன்? சார் எடுத்தது 4.25 லட்சம் சார். ஆனா இப்ப எவ்வளவு கட்ட சொல்றாங்க? இப்ப கட்ட சொல்றது வந்து 10 லட்ச ரூபாய் கட்ட சொல்றாங்க சார். ஓகே, இருங்க நம்ம சட்ட ஆலோசகர்கிட்ட நம்ம கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சார் எத்தனை வருஷம் சார் இஎம்ஐ போட்டீங்க அதுக்கு? சார் இஎம்ஐ வந்து மந்த்லி சேலரியில அட்டாச்மெண்ட். எவ்வளவு போட்டீங்க? எத்தனை வருடம்? 4.25 லட்சம் சார். இல்ல எத்தனை வருஷம் போட்டீங்க இஎம்ஐ? இஎம்ஐ இல்லைங்க சார், நம்மளுடைய இது வர வரைக்கும் பணம் என்னுடைய அமௌண்ட் பிடிக்க இந்த இது லோன் அமௌண்ட் கட்ட வரைக்கும் பிடிச்சிட்டு. அதான் சார் எத்தனை வருஷம் எத்தனை மாசங்கள் போட்டீங்க, எத்தனை வருஷம் போட்டீங்கன்னு கேக்குறேன். அது வந்து மாசம் 5000 ரூபாய்ங்க சார். மாசம் 5000 ரூபாய். எத்தனை மாசம் போட்டீங்க? மாசம் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் சார். 2 வருஷம் போட்டீங்க. இப்போ 2 வருஷத்துல 2 வருஷம் முடிஞ்சிச்சிங்களா? அதெல்லாம் முடிஞ்சு சார், நான் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டேன் சார். சரி, இப்போ முடிஞ்சதா வந்து அதுல வட்டி இல்லாத பணம் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதான் சார் வட்டி புடி சொல்றேன் சார், ஃபுல்லா கட்ட சொல்றேன் சார். 10 லட்ச ரூபாய் கட்ட சொல்றேன். இல்ல சார், நான் கேக்குறேன் 4 கழிச்சு நீங்க எதனா டிஃபால்ட் ஆகி கட்டாம விட்டீங்களா? ஆமாங்க சார். எத்தனை வருஷம் கட்டல? வாங்கி ஒரு 3 மாசம் இருந்து அவங்க பிடிக்கல, நானும் கட்டலைங்க சார். நீங்க அதை சொல்லிக்கலாம், சில பேருக்கு அந்த மாதிரி மிஸ்டேக் வரும். சரிங்க சார். பிடிக்காம விட்டுருவாங்க. ஆனா வந்து கடைசியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கெல்லாம் என்னைக்கு பிரின்சிபல் இருந்து ஆரம்பிச்சு இங்க முடிக்க வரைக்கும் எவ்வளவு வட்டி வருதோ கலெக்ஷன் பண்ணி தான் கேட்பாங்க. அதை அதான் சார், நான் இப்ப ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சு சார். 2 வருஷம் ஆச்சு சார். நீங்க வேணா வந்து மத்திய கூட்டுறவு அந்த ஜெனரல் மேனேஜர் இருக்காருல்ல, ஆமாங்க சார், அவருக்கு ஒரு கடிதம் எழுதுங்க. இது மாதிரி வந்து நான் தவறுதலா எனக்கு மாசம் 5000 ரூபாய் கட்டுறத பிடிக்காம விட்டுட்டாங்க. சரிங்க சார். இப்ப வந்து நான் வந்து மொத்தத்தையும் சேர்த்து கட்டுற தயாரா இருக்கேன். சரிங்க சார். அதனால வந்து எங்களுக்கு வந்து அந்த நான் அசலையும் சேர்த்து குறைந்தபட்ச ஒரு வட்டியை நீங்க போடுங்க, நான் கட்டுறேன்னு சொல்லி ஒரு மனு எழுதி கொடுங்க அவர்கிட்ட. கொடுத்துட்டேன் சார், ஆல்ரெடி கொடுத்துட்டேன் சார். சரி, என்ன சொன்னாரு அதுக்கு? இங்க நம்ம மினிஸ்டர் முகாம் போட்டிருந்தாங்க சார். மக்கள் நலத்திட்டம்னு போட்டு அங்க அந்த இதை பெடிஷன் கொடுத்தேன் சார். துணை இயக்குனர் சோரம்பட்டிங்க சார், ஈரோடு சோரம்பட்டி வளசுல அந்த ஆபீஸ் இருக்குங்க சார். சரி, அங்கேயே போய் நேரடியா போய் சொல்லிட்டு வந்துட்டேன் சார். இது மாதிரி நான் வந்து எனக்கு சிபிஎஸ் தான் சார், எனக்கு வாழ்வாதாரத்துக்கு எந்த அமௌண்ட் இல்லை, இது வந்தாதான் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். அதனால என் பொண்ணு இறந்துருச்சு, கல்யாணம் பண்ண முடியாத சூழ்நிலையில, அதனால ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி சொன்னேன் சார். 10 லட்ச ரூபாய் நீ கட்டிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றேன் சார். இப்ப ரிட்டையர்மெண்ட் ஆகி இன்னொரு 10 பைசா ஒரு கையில வாங்கலீங்க சார். இப்ப எந்த அமௌண்ட் பெனிஃபிட் எதுவும் வரல? வரலீங்க சார். 2 வருஷம் ஆச்சுங்க சார். 2023 ரிட்டையர்மெண்ட் சார். சரிங்க சார், நிகழ்ச்சி முடிஞ்சோன்னு தொடர்பு கொள்ளணும் சார் உங்களை. ஓகே சார், தேங்க்யூ சார்.
நன்றி சார், நன்றி. கவலைப்படாதீங்க, உங்கள் கண்ணீருக்கு கண்டிப்பாக விடை கிடைக்கும், கவலைப்படாதீங்க. நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. அடுத்த இந்த பத்திரப்பதிவை பற்றி சொல்லுங்க. நீங்கள் ஏதாவது இது என்னன்னா சார், இவங்க வந்து இதே மாதிரி ஒரு கிளைண்ட் கூட வந்தாங்க. என்னன்னா இவங்க பிடிக்கலன்னு சொல்லி விட்டுறாங்க. அது என்னன்னா வந்து சிலது மாதம் 5000 பிடிக்காம விட்டுருவாங்க. ஆனால் இப்போ சார் இதில் எனக்கு ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன். பிடிக்கலன்றதுக்காக நம்ம கட்டாமல் இருக்க அதை விட்டுருக்காரு. இல்லை, அதை நம்ம கட்டி தானே ஆகணும். அப்போ அது எங்களுக்கு பிடிக்கல, உடனே பிடிங்க அப்படின்னு சொல்லி உடனே லெட்டர் எழுதி கொடுத்துருக்கணும். வாங்கிட்டு பணம் வாங்கி நல்லா கழிச்சா வாங்கிட்டு கொடுத்துருக்கணும். இவர் கொடுக்காம விட்டுருக்காரு. அப்போ என்னன்னா அது ஃபுல்லாக அன்னைக்கு பிரின்சிபல் தான் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்குமே இன்னைக்கு வட்டி முதல்ல கட்டி கழிச்சிடும், அதுக்கப்புறம் அசல் கழியும். இப்போ வட்டிக்கு வட்டி அசலுக்கு அசல் அதை போட்டு தான் 10 லட்சம். ஓ, இப்போ 4 லட்சம் வாங்கியிருக்காருன்னா இப்போ 6.5 லட்சம். அப்போ அசல் டபுள் ஆயிரும், வட்டி டபுள் ஆயிரும். ஆமாம். ஓ, அதுதான் நீங்க இவ்வளவு ஒரு இது வந்திருக்கும். சரி, இப்போ இவர் இன்னும் ஏறின்னு போயிட்டு இருக்கோம். இப்போ விட்டாருன்னு வச்சுக்க போயிட்டே இருக்கும் அது. பட் இதை நான் இவ்வளவுதான் க்ளோஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மீடியேஷன்லயே எதுவும் அனுப்பிச்சு பேச வச்சு முடிக்கணும். இதுக்கு லீகல் நோட்டீஸ் எதுவும் கொடுக்கலாமா சார்? லீகல் நோட்டீஸ் நம்ம எப்படி நம்ம பணம் கட்டி தானே ஆகணும். இல்ல, அதாவது ஃபேவரா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு ஃபேவரா நீங்க கேஸ் போட்டீங்கன்னா வந்து உடனே பேங்காரன் வந்து அது ஒரு இது பண்ணுவான். நான் 20% வேவர் பண்றேன்னு சொல்லுவான். லேபர் கோர்ட்டுக்கு போகலாமா சார்? லேபர் கோர்ட் நீங்க டிஆர்டி கோர்ட்டுக்கு தான் போக முடியும். ஓகே, ஓகே. இல்லை வந்து நம்ம இதுக்கு போகலாம், சப் கோர்ட்டுக்கு போகலாம், சூட்டு போடலாம், சிவில் சூட்டு. ஓகே, ஓகே சார். அப்போ உங்களுக்கு அப்பயும் நிறைய கான்ஃப்ளிக்ட் உருவாகும். ஆனால் பட் பேங்க்ல வந்து நீங்கள் ஒரு கேஸுன்னு போயிட்டீங்கன்னா வந்து அவனுக்கு ரொம்ப சாதகமாக போயிடும். அதாவது சார், இப்போ வந்து ஒரு கூட்டுறவு வங்கி தன்னுடைய கஸ்டமர்கிட்ட பணம் கட்டலைன்றதுக்காக வட்டிக்கு மேலே வட்டி போடுறாங்க. அதே கூட்டுறவு சொசைட்டியில் இருக்கிற ஊழியர் ஒருத்தர் ரிட்டையர் ஆனால் அவருக்கு இப்போ செட்டில்மெண்ட் மட்டும் பண்ண மாட்டேன்றாங்க, அங்கே ஸ்டே போகிறாங்க, எல்லா கேஸும் வந்து போகிறாங்க. ஸோ தனக்கு வந்தால் வேற மாதிரி, மற்றவர்களுக்கு வந்தால் வேற மாதிரி அணுகிறது ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. தயவுசெய்து நான் இதை பார்த்து கொண்டிருக்கிற கூட்டுறவுத்துறை அதிகாரிகள், கூட்டுறவுத்துறை அமைச்சரனுடைய அலுவலகங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மக்களுக்கு இது போன்ற ஒரு சூழல் இருக்கிறது, முடிந்தவரை அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செய்து கொடுத்துக்கின்றால் அரசாங்கத்திற்கு நல்ல பெயர் கிடைக்கும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்வோம். அடுத்த அழைப்பாளர். வணக்கம், ராஜேஷ் புகார்பட்டி. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? பேசலாம். ஹலோ சார், நான் திருவாரூர் மாவட்டம் அணியிலிருந்து பேசுறேன். உங்க பெயர்மா? பெயர் கல்யாண சுந்தரி சார். வணக்கம் கல்யாண சுந்தரியம்மா, உங்களுடைய புகார் விவரம் என்ன? நான் வந்து சமூக ஆர்வலர் அவங்கள்ட்ட சார். நாங்க வந்து இந்த நீர்நிலை ஆக்கிரமிப்பு, நீர்நிலை பக்கத்துல வந்து ஒரு 48 பேர் குடியிருந்தோம் வீடு கட்டிட்டு. எந்த ஏரியா அந்த பெயர்? திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் என்ற ஏரியா. சரிங்கம்மா. 48 வீட்டையும் நீர்நிலை ஆக்கிரமிப்புன்னு சொல்லிட்டு கோர்ட்ல இருந்து சட்டம் சொல்லி இடிச்சுட்டாங்க. இடிச்சு 3 வருஷம் ஆகுது. சரிங்க. மாற்று இடங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாதாங்க அமைச்சர் காமராஜ் பீரியட்ல கொடுத்தாங்க, அதிமுக பீரியட்ல. அதுல வந்து இடம் மட்டும்தான் சார் கொடுத்துருக்காங்க, வேற எந்த ஒரு அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. இப்ப நாங்களாம் 47 வீட்டுக்காரங்களும் கிராம பஞ்சாயத்துல கொஞ்சம் உதவிகள் எல்லாம் போட்டு நாங்களே மண் ரோடு, குளத்துல மண் எடுத்து மண் ரோடு போட்டுட்டோம். எங்க இருக்கிற இடத்துல இருந்து நாங்க அந்த அளவுக்கு. சரிங்க. அதுல மேல தார் ரோடு, தண்ணி வசதி, கரண்ட் வசதி செஞ்சு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு யாருமே முன் வர மாட்டேங்கிறாங்க, கவர்மெண்ட்ல செய்ய மாட்டேங்கிறாங்க. அது என்ன சார் பண்ணலாம்? இருங்க, நம்மளுடைய புருஷோத்தமன். வணக்கம்மா. இது சம்பந்தமா ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட மனு கொடுத்தீங்களா? எல்லாத்தையும் கலெக்டர்கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். இதுல இன்னொரு ஒரே சிக்கல் என்னன்னா, அந்த நாங்க ரோடு போட்டோம்னா சார் மண் ரோடு மக்களே. சரிங்கம்மா. அதுல வந்து வெளியால ஒரு 4 பேர் இடம் கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க ரோடு போடுறதுக்கு. சரி. அந்த இடத்துக்கு வந்து நாங்க செட்டில்மெண்ட் பண்றதுக்கு ஒரு 15 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படும் சார். அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு 4-5 பேர் கொடுத்துருக்காங்க. சரி சரி. அந்த பணம் வந்து இப்ப 47 வீட்டுல எல்லாம் விவசாய வேலை பாக்குறவங்க சார். யாரு கொடுக்கறதுங்கிறதுதான். இல்லம்மா, நீங்க உங்களுடைய முயற்சிக்கு முதல்ல பாராட்டுகள். இது அரசாங்கம் எடுத்து பண்ண வேண்டிய வேலை. நீங்க இந்த புகார் மனுவை வந்து நீங்க கலெக்டர் கிட்ட கொடுத்தேன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு உங்களுக்கு அவங்க என்ன ரிப்ளை கொடுத்திருந்தாங்க? கலெக்டர் எல்லாம் கொடுத்துட்டோம் சார். ஒரு அங்க போனா திங்கக்கிழமையில கொண்டு கொடுத்தா அவங்க தாசில்தார்ட்ட கொடுக்குறாங்க. இல்லம்மா, கலெக்டர் கிட்ட நீங்க மனு கொடுக்கும் போது தனிநபரா போய் கொடுத்தீங்களா, இல்ல உங்களுடைய பகுதியில இருக்க மக்களை சேர்த்து குழுவா கொண்டு போய் கொடுத்தீங்களா? இல்ல சார், 4-5 பேர், 47 பேர், 4-5 பேர்லாம் 10 பொம்பளைங்க இப்படி எல்லாம் சேர்ந்து தான் கொண்டு கொடுத்துருக்கோம். சரிங்கம்மா, நான் இந்த நிகழ்ச்சி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு கடைசியா நீங்க எப்ப மனு கொடுத்தீங்க? சார் நாங்க வீடு அது எனக்கு தேதி தெரியல சார். ஆனா இப்ப திங்கக்கிழமையோட போறதுக்கு மனெல்லாம் எழுதி வச்சிருக்கோம் சார். வர ஆமா, நீங்க இந்த வாட்டி திங்கக்கிழமை போங்கம்மா. போய் அவங்க கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. கண்டிப்பா பண்ணி தர மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒருவேளை உங்களுக்கு நீங்க நினைக்கிற பண்ணி தர மாட்டேன்ற மாதிரி சொன்னா அதை ஒரு கடிதத்துல கேளுங்க. நிகழ்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு தொடர்பு கொள்றேன். ஆனா சார் ஒரே இது வந்து தாசில்தாரு பஞ்சாயத்து போர்டுலயோ பிரசிடண்ட் எல்லாம் செய்யறேன்னு சொல்றாங்க. அந்த இடத்த ரெஜிஸ்டர் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைங்க, நாங்க வந்து ரோடு போடுற எல்லாம் செஞ்சு தரேன்றாங்க. அந்த காசு தான் சார். ஆமாம்மா, அந்த இடம் கவர்மெண்ட்டுக்கு உட்பட்டதா இருந்திருக்கும். இல்ல அது என்ன விஷயம்ன்றத நீங்க
அதை விரிவா பேசினா அதாவது தெரியும். 4 பேர் இடம் கொடுத்தது அவங்களுடைய வெளியாளோட இடம் வெளியாள் இடத்துல வந்து அவர் கவர்மெண்ட்ல கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் ரோடு போட்டு கொடுப்பேன்னு சொல்றது கரெக்ட். ஆமா இல்ல அவங்க செட்டில்மெண்ட் பண்ணணும். 15 லட்சம் ரூபாய் செட்டில்மெண்ட் பண்ணாதான் அவங்க வந்து இடத்த வந்து கவர்மெண்ட் பாத்துக்கும். இல்ல ஓகே அந்த வேலையை கவர்மெண்ட் தான் பார்க்கும். அதுதான் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்றாங்க. இல்ல அதுக்கு இவங்க கரெக்டா கீ சேனல்ல கரெக்டா பண்ணாதான் அதை பண்ண முடியும். ஏன்னா அவங்களே சொல்றாங்க பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றாங்க. சரி ஆமா அப்ப நிகழ்ச்சி முடிஞ்சோன்னே நம்முடைய திரு புருஷோத்தமன் உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. அந்த அடிப்படையில் மண்டே பெட்டிஷன் நீங்க போடுங்க. நீங்க மண்டே பெட்டிஷன் கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் என்னன்றதை பாருங்க. அதுக்கப்புறம் நான் பாத்துறலாம். எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க சார். நாங்க அங்கேயும் அலைஞ்சிட்டு தான் சார் இருக்கோம். கண்டிப்பாமா இந்த 15 லட்சம் ரூபாய் நீங்க கொடுக்க வேண்டாம். அது அரசாங்கமே கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? அது வந்து அரசாங்கமே கொடுத்து உங்களுக்கு இந்த தார் ரோடு மற்ற அடிப்படை வசதி எல்லாம் செய்து கொடுக்கறதுக்கு எந்த மாதிரியான மனு கொடுக்கணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. அந்த ஆலோசனை அடிப்படையில் நீங்க மனு வழங்குங்க. நீங்க செய்யுங்க சார். நிகழ்ச்சி முடிஞ்சா எங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா நிகழ்ச்சி முடிஞ்சா திரு புருஷன் நிச்சயமா உங்களுக்கு அழைப்பாங்க. நேரம் அவருக்கு நம்பர் போயிருக்கும். நன்றிங்க. சரி ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றிங்க. நேர்களே நம்முடைய நிகழ்ச்சியில் உங்களுடைய பகுதி சார்ந்த புகார்களையும் உங்களுடைய தனிப்பட்ட புகார்களையும் இது போன்ற பொது புகார்களையும் பொது பிரச்சனைகளும் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். தெரியப்படுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கணங்கள் 0442431131 1361 என்கின்ற தொலைபேசி இளைஞர்களில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சார் இப்போ வந்து தலைமைச் செயலாளருக்கு கடிதம் அனுப்புகிறாங்க, முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு கடிதம் அனுப்புகிறாங்க, எல்லாருக்கும் பண்ணுறாங்க. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல தேக்கம் இருக்குது. நான் கூட திரு புருஷோத்தம் அவர்கிட்ட கூட கேட்டேன், அரசு சரியாக இருக்குது, அரசாங்க ஊழியர்கள் சரியாக செயல்படலையா அப்படின்னு கேட்டேன். அதே கேள்வி தான் உங்கள்கிட்ட வைக்கிறேன் சார். இப்போ ஒரு பிரச்சனையை கொடுத்து நீங்கள் கடிதம் எடுத்துறீங்கன்னு வச்சுங்க. அந்த கடிதம் கடைசியில் கடை மட்டத்தில் அவங்க ஃபார்வர்ட் பண்ணி எப்படி இப்போ நீ பார்த்துக்கோ, தலைமைச் செயலாளர் அங்கங்கே தூக்கி போடுவோம். தலைமைச் செயலாளர்கிட்ட யார்கிட்ட வரும்? மாவட்ட கலெக்டர் கிட்ட வரும். மாவட்ட கலெக்டர் யார்கிட்ட போவோம்? அங்கே இருக்கிற ஆர்டிஓ கிட்ட போவோம். ஆர்டிஓ கிட்ட யாருக்கு போவோம்? தாசில்தார் கிட்ட போவோம். தாசில்தார் கிட்ட யார்கிட்ட போவோம்? விஓ கிட்ட போவோம். விஓக்கு என்ன பெரிய பவர் இருக்குது? விஓ பார்ப்பாரு. அங்கே இருக்கிற பெரிய சண்டைக்காரன் அந்த பக்கம் பார்ப்பாரு. கொஞ்சம் வரையும் டைரக்ட் பண்ணிட்டே போவார். சப்போஸ் அவன் கூட்டு போய் ஒரு டைரக்ஷன் வரான்னு வச்சுங்க, அப்போ யார் மாட்டுவா? கலெக்டர் மாட்டுவார். அப்போ உடனே என்ன பண்ணுவார்? அப்போ தான் அந்த விஷயம் ஓகே ஆர்டிஓ அப்போ ஓகே பார்க்கலாம். பட் இப்படி தான் வந்து எல்லாமே தள்ளி போட்டு போகிறாங்க. அது முன்னாடி இன்னும் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை தீர்க்கணும் அதெல்லாம் கிடையாது. இதுல ஈகோ கிளாஸ் வேற. நீங்க எனக்கு பாடம் எடுக்க கூடாது, எனக்கு எல்லாமே தெரியும், அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு எல்லா பிரச்சனைக்கும் இன்னைக்கு பெரிய எண்டு வரையும் போடுறதுக்கு காரணம்னா இன்னைக்கு அரசு அதிகாரிகள் வந்து திட்டமிடலே கிடையாது. ஒரு எந்த பிரச்சனை எப்படி அணுகணுமே தெரியல. வர ஒரு முக்கியமான காரணம் ஒரு புகார்தாரர்கள் கடைசி எந்த ஒரு நீங்க அரசியல்வாதிகளை போய் கேட்க முடியாது. நீங்க சிஎம் எதிர்த்தோ மற்ற யாரு அமைச்சர் எதிர்த்தோ கோர்ட்டுக்கு போக முடியாது. அதிகாரிகள் எதிர்த்து தான் கோர்ட்டுக்கு போக முடியும். அப்போ யார் பொறுப்பு? அதிகாரிகள் தான் பொறுப்பு. நிச்சயமா. அப்போ அது அரசுகள் மாறமாட்டா, அதிகாரிகள் மாற மாட்டாங்க. நீங்க எந்த ஒரு புகாரும் வந்து நீங்க நான் முதலமைச்சருக்கு ஒரு மனு கொடுத்துட்டேன் அப்படி முதலமைச்சர் மேல டைரக்ஷன் வாங்க முடியாது. தலைமைச் செயலாளர் மேல தான் வாங்க முடியும். மாவட்ட ஆட்சித்தலைவர் மட்டும் வாங்க முடியும். தாசில்தார் கிட்ட இருந்து வாங்க முடியும். இதுதான் வந்து கான்ஸ்டிடியூஷன். இப்போ அதே போல வந்து நாங்கள் வந்து மனு கொடுத்துட்டு எங்களுக்கு வேலை நடக்க மாட்டேங்குது அப்படின்னு வீட்டிலேயே உட்காந்துருக்கிற மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? வீட்டில் உட்காந்துருக்க மக்கள் வந்து வீட்டிலே தான் உட்காந்துருக்க வேண்டியது. அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் இது விட மாட்டாங்க. அடுத்த கட்டம் போயிட்டே இருக்காங்க. நீங்க பெட்டிஷன் நீங்க உங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க இல்லையோ, பிரச்சனை முடிதல் நீங்க கண்டினியூஸா நீங்க போட என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பிரச்சனை என்னடான்னு பார்க்க ஒரு சூழ்நிலை உருவாகும். 10 பெட்டிஷன் போட்டீங்கன்னா 16 பிரச்சனை கண்டிப்பா வேலை நடக்கும். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம நிகழ்ச்சியினுடைய அழைப்பாளர் வணக்கம். ராஜேஷ் புகார்பட்டி, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? பேசலாம் சார். வணக்கம். தென்காசி மாவட்டம். உங்க பெயர்? என் பேர் மகாராஜன், ஆலங்குளம் யூனியன் நெட்டூர் பஞ்சாயத்து. வணக்கம் மகாராஜன், உங்களுடைய புகார் விவரம் என்ன? என்ன புகார் சார் வந்து நாங்க கணவன் மனைவி 2 பேரும் மாற்றுத்திறனாளி. ஆல்ரெடி நீங்க ஏற்கனவே பேசிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மகாராஜன். ஆமா, இதுக்கு பேசிருக்கு சார். இந்த 100 நாள் மனிதர் இருக்குல்ல, ஆமா, அதுக்கு இந்த எங்களுக்கு வந்து இப்போ 2 மாசமா பேர் வரணும்னு அழகடிக்காங்க. வேற ஆள் மாற்றுத்திறனாளிக்கெல்லாம் பேர் வருது. சரிங்க, நம்மளுடைய சமூக ஆர்வலர் திரு புருஷோத்தமன் உங்களுக்கு சொல்றாங்க. 2 பேர் மாற்றுத்திறனாளி. அவங்க வந்து இதுக்காக கேட்டிருக்கிறாங்க, உதவித்தொகைக்காக. பேர் வருவரும் அலக்கழிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்களாம். எப்போ அப்ளை பண்ணியிருந்தீங்க ஐயா? சார் பென்ஷன்லாம் வருது சார். இந்த மாட்டுத்தார் இந்த 100 நாள் வேலை இருக்குல்ல, மண் வேலை. ஆமா ஆமா, அதுக்கு நாங்க 2 பேருமே கணவன் மனைவி மாற்றுத்திறனாளி. சரிங்க. நாங்க அங்க வேலைக்கு போனா உட்கார வைப்பாங்க, வேலை வேண்டாம் இருங்க அப்படின்றாங்க. இப்ப 1 மாசமாவே பேர் வரல, உங்களுக்கு பேர் வரலன்னு அழகடிக்காங்க. நான் வேற மாற்றுத்திறனாளி தான் வேலைக்கு உட்கார்ந்தா இருக்காங்க. இந்த ஆலங்குளம் யூனியன் நெட்டூர் பஞ்சாயத்து. ஐயா, இந்த நிகழ்ச்சி முடிச்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு தொடர்பு கொள்றேன் ஐயா.
நீங்க உங்களுக்கு 100 நாள் அந்த வேலை திட்டத்துக்கு வந்து ஒரு இன்சார்ஜ் போட்டிருப்பாங்கல்ல, அந்த இன்சார்ஜ் நம்பர் கொடுங்க, நான் தொலைபேசியில பேசுறேன். அந்த அடையாள அந்த மஞ்சள் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆமா 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 அந்த நம்பரை தூக்கி கொடுக்க முடியாத நேரம் இருக்குதா? இல்ல அவங்க ஆமா உங்களுக்கு போன்ல கூப்பிடுறாங்க, நீங்க கூப்பிடுறேன். அப்போ அந்த நம்பர் சொல்லுங்க, நான் அவர்கிட்ட பேசுறேன். நன்றி மகாராஜன். பேருக்கு அத்த மாதிரி உங்களோட வாழ்வு இருக்கும், நம்பிக்கையோடு இருங்க, காத்து கொண்டிருங்கள். நம்ம நிகழ்ச்சி முடிச்சோன்னே உங்களுக்கு வரும். நேரில் நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவான பகுதிக்கு வந்திருக்கோம். நிறைவான அழைப்பாளர்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக திரு புருஷோத்தமன் சார், நம்ம வந்து அரசு அதிகாரிகள் பற்றி நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும் நல்ல அதிகாரிகளும் இருக்கிறாங்க, வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகளும் இருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துல மனு கொடுத்துட்டோம், அது உடனே நமக்கு நடந்துடும், உடனே செய்யப்படும் அப்படின்றாங்க. ஆனால் அங்கே சிபாரிசுகள் அப்படின்னு வந்து ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. நான் ரெக்கமெண்டேஷன் வரும்போது இழுத்தடிக்கப்படுகிறது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதை எப்படி பார்க்குறது? இல்லை, அது பொதுவாகவே இருக்க தானே செய்யும். ஒரு அரசாங்க ஊழியர்னும் போது ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக இருக்கும்போது அது எளிதாக ஈஸியாகவும் பண்ணி கொடுத்துட்றாங்க. சாமானிய மக்களுக்குமே அதை பண்ணால் நல்லாயிருக்கும். எளிதாக செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே ரெஃபரன்ஸ் இல்லாமல் அவங்க வந்து இந்த வரி பணம் மக்கள் பணம்ன்ற ஒரு எண்ணத்தை மனசில் வச்சு அவங்களுக்கு பொதுநல சேவையோடு சேர்ந்து அந்த அரசாங்க வேலையை பார்த்தாங்கன்னா இந்த பிரச்சனையே இருக்காது. இப்போ நம்ம அரசு மருத்துவமனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெளிநோயாளிகள் இந்த காலையில் 7 மணிக்கு ஓபி சீட்டு வாங்கிட்டு வரிசையில் நிற்பாங்க. திடீர்னு ஒருத்தர் வந்து கமெண்டரோடு உள்ளே போய் டாக்டரை போய் பார்க்கும்போது தான் அங்கே பொதுமக்களுக்கு ஒரு கோவம். காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் வரிசையில் நின்றுட்டு இருக்கோம், வந்தோடனே ஒரு சிவாரிசா. ஆமாம் சார், அது எல்லா இடத்துலையுமே இருக்குது சார். அது வந்து கண்டிப்பாக மாறுறதுக்கான சாத்தியக்கூறுகளே கிடையாது. கண்டிப்பாக அது எனக்கு தெரிஞ்சு இல்லை. மேபி பிற்காலத்தில் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, எனக்கு தெரியல அதை பற்றி. பட் இருந்தாலும் அரசு அதிகாரிகள் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொன்னதுனால சொல்கிறேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே நல்ல கேர் பண்ணி தான் பார்க்குறாங்க. கவர்மெண்ட் அதாவது மருத்துவர்கள், அரசு மருத்துவர்கள் வந்து அந்த மருத்துவ பிரிவில் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு பொதுமக்களுக்கு நல்ல கேரோட தான் பார்க்குறாங்க. இப்போ நம்ம அந்த அரசு மருத்துவம்னு பேசும்பொழுது சமீபத்தில் ஒரு 2 வாரத்துக்கு முன்பதாக நம்முடைய பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கத்தினுடைய மாநிலத்தில் ஒரு அழகர் செந்தில் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. சுகாதாரத்துறை அமைச்சர், துணை முதல்வர், நீங்கள் வந்து வார்டுகளை பார்க்காம அங்கே இருக்கக்கூடிய கழிவறைகளை போய் பாருங்கள், அப்போ தான் அது தெரியும் அப்படின்னு. சமீபத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து கழிவறையும் நேரடியாக போய் பார்த்தாரு, நம்மளுடைய துணை முதலமைச்சரும் கழிவறை போய் பார்த்தாங்க. ஸோ அந்தளவுக்கு நம்மளுடைய புகார்பட்டி நிகழ்ச்சியினுடைய எதிர்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. கண்டிப்பாக அது இருக்கிறதுனால தானே சரி இவ்வளோ பேர் நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் சொல்லி ஒரு நாள் தவறாமல் கால் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவ்வளவு தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்குது. அது தீர்க்கறதுக்கான இடமா இந்த புகார் பெட்டி. நிச்சயமாக அந்த மின்கம்பம் ஊண்டி அவங்களுக்கு மின்சாரம் வழங்குவதற்கும் மாற்றுத்திறனாளிக்கும் இன்னைக்கு பேசிட்டு அடுத்த வாரம் வரும்போது அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்றதை நான் உங்களுக்கு தகவல். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நிகழ்ச்சியுடைய நிறைவான அழைப்பாளர், வணக்கம், இது ராஜ்நியூஸ் புகார்பட்டி. யார் எங்க அழைக்கிறீங்க? பேசலாம். ஈரோடு மாவட்டத்தில் பேசுறேன் சார். வணக்கம், உங்க பெயர்? பாலசுப்ரமணியங்க. வணக்கம் பாலசுப்ரமணியம், உங்களுடைய புகார் விவரம் என்ன? சார் 1961 6 பேர் கலெக்ட் பண்றாங்க. சொத்து விவரம் சார். சரிங்க, நம்ம சட்ட ஆலோசகர் திரு மணிகங்காதரன் உங்கள்கிட்ட கேட்கிறாரு, பதில் சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க ஐயா. 1961 6 பேர் கலெக்ட் பண்றாங்க, பாக்கலாருங்க. அதுல அப்ப அப்பாவும் இன்னொரு அதே சொத்துக்காரர் 73 சொத்து வாங்குறாங்க. அது வந்து 2003 அது பாகக்கலர் பண்டையில இந்த சொத்தையும் சேர்த்து அந்த பாகக்கலர்ல வச்சு பண்ணிக்கிட்டுங்க. இப்போ வந்து கோர்ட்ல வந்து தீர்ப்பு வந்து அவங்களுக்கே பண்ணிட்டாங்க சார். அவங்க வந்து கோர்ட்ல வந்து 2017 நம்ம லேண்டிங் வச்சு அவங்க பண்ணிக்கிட்டாங்க சார். அது கேக்குறேங்க சார், அது எப்படி? நீங்க சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல. ஹலோ, 2000. ஹலோ சார், இணைப்பில் இருக்கீங்களா ஐயா? ஹலோ, சரி, நான் நிகழ்ச்சி முடிஞ்சு போடுறேன். நம்ம சரி, உங்கள் நம்பர் இருக்குது, உங்களுடைய பெயர் இருக்குது, நிகழ்ச்சி முடிஞ்சோன்னே திரு மணிகங்காதரன் உங்களை தொடர்பு சார். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த நம்ம சட்ட ரீதியாக பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருந்தாலும் இந்த சிவிலுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ நாள் எடுக்குது, என்ன காரணம் சார்? சிவிலுக்கு மட்டும் ஏன் ரொம்ப நாள் எடுக்குதுன்னா, சிவிலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு இப்போ சப்கோர்ட்டில் ஒரு கேஸு வந்து நடந்திருக்கும், ஒரு 20 வருஷம் நடந்திருக்கும். அப்போ என்னென்னா இவங்க வந்து ஒருத்தருக்கான ஒரு காலங்கள் இருக்குது. பெட்டிஷன் பிளைன்டிஃப் டிஃபனண்ட்னு இருக்குது. இந்த பிளைன்டிஃப் ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறான் எதுன்னா, அப்போ டிஃபனண்ட் ஒரு காரணம் சொல்லுவோம், எவிடன்ஸு, கிராஸு, ஆர்குமெண்ட்டு, ஃபைனல் ஆர்குமெண்ட்டு. இப்போ இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 4 வருஷம் ஆகிடும் மினிமம். சப்போஸ் நான் வெளிக்கிறேன் அப்படின்னா ஒரு 4 வருஷம் 10 வருஷம் ஓடிடும். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போகிறேன்,
தோத்த பிறகு அதுக்கு நான் ஆகும் அங்கே ஒரு 10 ஆண்டுகள் வரைக்கும். அப்புறம் ஹைகோர்ட் வரேன். ஹைகோர்ட்டில் பொறுத்தவரை 4-5 வருஷத்தில் முடியும். சரி அதுவும் முடிச்சிட்டேன். அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறேன். அங்கே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வலிக்கலாம். ஏறக்குறைய 10-30 வருஷம் ஓடிடும். அதில் கேஸ் போட்டவர் அவ்வளோதான், யாரும் இருக்க மாட்டாங்க. கேஸ் போட்டும் இருக்க மாட்டான். இதெல்லாம் முடிஞ்சிடும். அப்போ விட்டு 2வது தலைமுறை முடிஞ்ச வரைக்கும். இப்போ நீங்கள் ஒரு பிரச்சனைகள் சார்ட் அவுட் பண்ணுறது முக்கியமானது. அமர்ந்து பேச சமரச திருமணம் அது அரசாங்க கோர்ட்லேயே வச்சிருக்காங்க. அதில் முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து வீராப்பு பேசுகிறவங்களாம் பார்க்குறோம். நிச்சயமா. ஆமாம், கோர்ட்டில் வந்து நம்ம வந்து என்னென்ன பேசுகிறவங்க கடைசியில் வந்து இதெல்லாம் ஒரு எவ்வளோ கஷ்டப்பட்டு இறந்தவங்க, அவங்க பாடி எடுக்க காசு இல்லாமல் கூட இறந்தாங்க. 100 கோடி சொத்து இருக்கும். எந்த சொத்தையும் எதுவும் பண்ண முடியாது. அப்படியே முடக்கப்பட்டிருக்கும். ஓகே, அதனால விட்டு கொடுத்து போகிறது மிக மிக முக்கியமானது. ஓகே, வழக்கு தாக்கல் பண்றதோட. ஓகே, நன்றி சார். நிகழ்ச்சி வந்து மக்கள் நேரலையில் கேட்ட கேள்விகளுக்கு சட்ட ரீதியாக விளக்கம் அளித்த உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு மணிகங்காதரன் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக சமூக ரீதியாக சமூக பிரச்சனைகள் முன்வைத்த நேயர்களுக்கு விளக்கம் அளித்த தேடல் சேவை மக்கள் அமைப்பினுடைய மாநில தலைவர் திரு புருஷோத்தம் அவர்களுக்கு உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நேர்களை இத்துடன் நம்முடைய விவாதனம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்றைய விவாதனம் நிகழ்ச்சியில் தொலைபேசியில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் கவலை கொள்ள வேண்டாம். உங்களுடைய புகார்களை எங்களுக்கு கடிதம் மூலமாக எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி ராஜ் நியூஸ், புகார்பட்டி, நம்பர் 32, OS 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 6,18,018 என்கின்ற முகவரிக்கு எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். அது மட்டுமின்றி இந்த நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து அழைத்த ஐயா, நீங்கள் வந்து கடிதம் மூலமாக அந்த மின்சார நம்ம சொல்லியிருந்தோம், அந்த கம்பங்கள், அந்த விவகாரங்கள், அந்த அலுவலர் பெயர், அது மட்டுமில்லை அந்த தொலைபேசி இலக்கமெண்கள் எல்லாம் எங்களுக்கு கடிதம் மூலமாக எழுதி அனுப்புங்கள். இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோன்னே நம்முடைய திரு புருஷோத்தம் அவர்கள் உங்களை தொடர்பு கொண்டு பேசுவார். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்கள்.